மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்கிறவர்கள், யூடியூப் மூலமாய் பார்க்கிறவர்கள், இன்னும் அநேக ஆப் லோட் பண்ணி பார்க்கிறவர்கள், டிவியிலே பார்க்கிறவர்கள், இங்கே மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தருக்கு கிருபை தருவாராக. திரும்ப இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவருடைய சிலுவையை, நம்முடைய சிலுவையை சுமப்பதற்காக அல்ல, நம்முடைய குடும்பத்தின் சிலுவையை சுமப்பதற்காக அல்ல, சபையினுடைய சிலுவையை சுமப்பதற்காக நாம் கூடி வரவில்லை. ஒரு ஊழியக்காரனுடைய தேவை என்கிற சிலுவையை நீங்கள் சுமக்காதபடிக்கு, அவருடைய சிலுவையை சுமக்கும்படிக்கு அவனை பலவந்தம் பண்ணினார்கள். யாருடைய சிலுவை சுமக்கும்படிக்கு? இயேசுவினுடைய சிலுவையை சுமக்குவாயானால் அந்த சிலுவை உனக்கு பல நன்மைகளை கொடுக்க வல்லமை உள்ளதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏதோ இன்னைக்கு குட் ஃப்ரைடே வந்துவிட்டோம், போய் உட்கார வேண்டும் அல்ல, அவருடைய சிலுவையை சுமக்க அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சில வேளையிலே கூட நான் கூட அடிக்கடி கொடுத்து சொல்லுவேன், அப்பா நீங்கள் இந்த பைபிளை ஒரு முறை ஆகிலும் நீ வாசித்து முடியுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் காணப்படுங்கள், உங்கள் கோப சுபாவத்தை விடுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லுங்கள் என்று அவருடைய காரியத்துக்காகத்தான் உங்களிடத்தில் நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீங்க பைபிள் படிக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு லாபம் அல்ல. ஆனா என்னுடைய வாஞ்சை அவருடைய சிலுவையை சுமக்கணும், அவர் எழுதி கொடுத்த வேதத்தை நீங்க வாசிக்கணும். பலவந்தம் பண்ணினார்கள் சில பேர். அவருடைய சிலுவையை அவன் சுமக்க பலவந்தம் பண்ணினார்கள். சில பெற்றோர்கள் ஏன் கண்ணீர் ஒழிக்கிறாங்க? டேய் பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. அவங்க பண்றாங்களோ இல்லையோ தம் பிள்ளைகள் மீது பலவந்தம் பண்ணுவார்கள். ஏன் தெரியுமா? அந்த படிக்கிற அந்த சிலுவையை அவன் சுமக்கும் போது அவனையும் அறியாமல் அவனுக்கு தேவன் பல நன்மைகளை கட்ட வைத்திருக்கிறார். இன்றைக்கு கூட ரொம்ப நேரம் உங்களை வைக்காதபடிக்கு ரொம்ப சுருக்கமான முடித்து திருவிருதை கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் உங்களை வீட்டுக்கு அனுப்பணுமோ நான் வைத்து விடுகிறேன். இன்றைக்கு அவருடைய சிலுவை இங்கு கூடி வந்திருக்கிற நமக்கு, இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற மக்களுக்கு, டிவி மூலமாய் பார்க்கிறவர்களுக்கு, மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, படிக்கட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, ரூம்ல எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சிலுவை என்ன செய்யும்? இந்த சிலுவை தியானிக்க வந்திருக்கிற உனக்கு
அவருடைய சிலுவை உனக்கு என்ன தரும், என்ன நன்மை செய்யும் என்கிறதை நான் சொல்லி முடிக்கப் போகிறேன். அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. யாருக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறார்? சிலுவையில் அறையப்பட்டவர் யாருக்குள்ளே இருக்கிறார்? உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். ஆகையால் தான் அவருடைய சிலுவை சுமக்க பலவந்தம் பண்ணினார்கள். இன்னைக்கு எதற்காக? இந்த சிலுவையிலே எப்படி ஆகினும் அப்படி சமூகங்கள் அமரணும். சில பேருக்கு ஐயோ போய் உட்காரணுமே, 2 ஹவர் ஆகுமே, எங்கேயோ போய் 2 ஹவர் நின்று இருப்பான். இங்க வந்து உட்காரவே முடியாது, உட்கார முடியாது. சில பேருக்கு ரவுண்ட்ஸ் வாடா போய் நீ சுத்துவாங்க, உட்காரதான் முடியாது 2 ஹவர். ஆண்டுடைய சமூகத்திலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உங்களுக்குள் வெளிப்பட்டிருக்கிறாரே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையினால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இந்த இயேசுவையே ஆண்டவர் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசு இன்றைக்கு இந்த சிலுவையின் மூலமாய் நமக்கு கொடுக்கும் பாடத்தையும், அந்த சிலுவை மூலமாய் நமக்கு கொடுக்கும் நன்மையையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவருடைய சிலுவையை சுமக்கும்படிக்கு அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவருடைய சிலுவை நமக்கு என்ன செய்யும் என்று ஒரு 5 காரியத்தை சொல்லி முடிக்கும். முதலாவதாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18. ஞானஸ்தானம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையின் உபதேசம், சிலுவை குறித்த காரியம் சாதுரிய ஞானத்தோடு அல்ல, வாய்ஜாலத்தோடு ரொம்ப அழகாய் பேசுகிற பேச்சுக்காக அல்ல. இந்த வார்த்தைகள், இந்த சிலுவையின் உபதேசம் எதற்கென்றால், வாசித்து முடிப்பா. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. என்ன பலனாயிருக்கிறது? இந்த சிலுவையை, அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு பலவந்தப்படுத்த காரணமே தெரியுமா? அப்படி சிலுவையை நீ வந்து நீட்டா போதும், அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டால் போதும், அந்த சிலுவை உனக்கு வேண்டிய பலனை கொடுக்குமா? என்ன பலனை? தேவ பலனை. இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா. சில பேரு
என்னென்னமோ பேசுவார்கள். அதை பேசுவதற்கு நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு பலவந்த பணிக்கு ஒரு காரணம், அந்த சிலுவை உங்களுக்கு தேவ பலனை கொடுக்கப்படும். இன்றைக்கு யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தை உணர்ந்து வந்திருக்கிறீர்களோ கர்த்தரை பலப்படுத்தி இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி உலகமே இந்த பெரிய வெள்ளியை நினைவு கூறுகிற இந்த நாளிலே அவருடைய சிலுவையின் இந்த உபதேசம், இந்த சிலுவை உனக்கு தேவ பலனை கொடுக்கப்படுகிறது. உன் சரீரத்துக்கு வேண்டிய பலனையும் உன் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற உனக்கு ஒரு தேவ பலனை கொடுக்க வல்லமை உள்ளதாய்த்தான். எழுத்தின் பிரகாரமாக நீங்கள் அதிக பலவீனத்தோடு வந்திருக்கலாம். இந்த ஜெபத்தை முடித்து போகும்போது ஒரு புது பலனை பெறப்பட்டு போவீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் தான் பைத்தியம். கெட்டு போய்களுக்கு அது பைத்தியம். ரட்சிப்பு நமக்கோ? நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன், நீ பலவீனத்தோடு வந்திருக்கிறாய். அவருடைய சிலுவை உனக்கு பலனை தர போகிறது, புது பலனை கொடுக்க போகிறது. உன் சத்து பெரிய மாற்றத்தை கட்ட கொடுக்க போகிறது. உன் சரீரத்துக்கு வேண்டிய பலனை மாத்திரமல்ல, உடைய உள்ளான மனுஷனிலையும் கட்ட பலப்படுத்த வேண்டும். நமக்கு உள்ளான மனுஷனிலே சோர்ந்து போய் வந்திருக்க சிலரிலே ஏன் இதெல்லாம் சிலரிலே நடக்கிறது, ஏன் அனுமதிக்கிறார் என்று யோசிக்கிறவர்களே நம்ம உள்ளான மனுஷனை கட்ட பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எந்த சொல்லையோ அவருடைய சிலுவை நம்மை கெட்டு போய்விடார். வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று, நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் சிலுவையிலே சுமந்தார். உன்னுடைய பலவீனம், உன்னுடைய வீக்னஸ் என்னதென்று கர்த்தருக்கு தெரியும். மனிதர்களுக்கு முன்பாக உள்ளான இருக்கிற வீக்னஸ், பலவீனம், சில பேருக்கு சில விஷயங்களில் வீக்னஸா இருக்கிறார்கள். அது கர்த்தருக்கும் உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த சிலுவை, அவருடைய சிலுவையை சுமக்க நாங்கள் பலவந்தப்படுத்த ஒரு காரணம், உன்னுடைய உள்ளான மனுஷன் இருக்கிற அந்த வீக்னஸ், அந்த பலவீனத்தை இந்த சிலுவை உன்னை பலப்படுத்த விரும்புகிறார்கள். நம்மை பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நம்மை நோய்களை சுமந்தார். இன்னைக்கு எப்படிப்பட்ட நோயோடு வந்திருக்கா? இன்றைக்கு யாரு வாயை பார்த்து யாரு வாயை திறந்தாலும் பாசையா திரும்ப லாக்டவுன் வரப்போதாமே, லாக்டவுன் வரப்போதாமே, கொரோனா வந்துட்டு, ஏமா எல்லாருக்கும் நீ வேற சரி சொல்லி இருக்கிற வாயை திறந்த எவ்வளவு சொன்னாங்க. சில பேர் வாயை முடிய மாட்டேன். சில பேர் நீ அறிக்கிறது அப்படிதான் ஆகிட்டு. நான் இது வரைக்கும் என் வாயில வரவே வராது, ஆகாது. விசுவாசித்தவனே பாக்கியவான். விசுவாச உலகத்தை ஜெயிக்கிற, அதுதான் சொல்றேன். இது மற்றவர்களுக்கு பைத்தியம். பாசக்கின்னா தெரியும் இந்த கொரோனாவை பத்தி, அவருக்கு வந்தாதானே தெரியும். எத்தனை கொரோனா மரணத்தை நான் அடக்கம் பண்ணிட்டு எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். என்னை சேதப்படுத்தலே விட மாட்டேன். என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினாலே எல்லா வைரஸை அழிக்க எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளையே, இதை நம்ம சொன்னா ஜனம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பைத்தியம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஊரே, இந்த தெருவே, அங்க சில வேளை சாவு கூட அப்படி தூக்கிட்டு போக மாட்டாங்க. சில என்ன அறியாத ஜனங்கள், நம்ம சபைக்கு வராத ஜனங்கள்மா
மாறு தட்டி சொன்னாங்க, பெத்தியவங்க ஐயர் வந்தாரா பத்தியா, உங்க சாமியார் வந்தா எங்க பிரதர் எடுத்தார் பாருங்க சாவ அப்படி சொன்னாங்கம்மா. அவங்க சபைக்கு வராதுங்கோ, நம்ம சபைக்கே வராதுங்கோ. மாறு தட்டி சொன்னாங்க, எங்க பிரதர் எதிர்க்க பைபிள்ல அவர் எடுத்தார் பாத்தியா. ஏன் சொல்றேன்னா, மற்றவர்களுக்கு அது பைத்தியமா தோணுது உபதேசம் எல்லாம். எங்களுக்கு தெரியும் அவருடைய சிலுவை எங்களை ஒருபோது கைவிடுவது. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் எங்க சுமந்துட்டாரு, சிலுவை சுமந்துட்டாரு. ஆகையினாலே இந்த சிலுவையை நீ சுமப்பதற்காக நான் உனக்கு பலவந்தம் பண்ணுகிறேன். அவருடைய சிலுவை, சபையுடைய சிலுவை நான் சுமக்க சொல்லல, சபையில் வந்து கழிச்சப்படாது நான் சொல்லல. அவருடைய சிலுவையை அவன் சுமக்கும்படிக்கு அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஏன் தெரியுமா? அவருடைய சிலுவை நமக்கு பலி. வாசித்து பாருங்கள், யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நீ எப்படிப்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் சிலுவைக்கு முன்பாக யோவான் அல்ல, யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1060வது பக்கம் நினைக்கிறேன். 1062வது பக்கம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல். இந்த சிலுவை உன்னை பலவானாய் மாற்றப்படுகிறது. உன்னுடைய எலும்புகளிலேயும் உன் நரம்புகளிலேயும் உன் தசைகளிலேயும் சில பேருடைய நரம்புகள் ரொம்ப வீக்னஸா காணப்படுகிறது. நரம்பு செயலற்று போய் கிடக்கிறது. ஆற்ற போற நரம்பு கூட அடைப்பாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். உன் கால்களிலே போற நரம்புகள், உன் தலையில போற நரம்புகள், உன் ரத்த தாள நரம்புகள். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். ஏன் தெரியுமா? இந்த சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்பட நமக்கு அதுதான் நான் சொல்லுகிறேன். இந்த சிலுவை தியானிக்க வந்திருக்கிற உனக்கு இந்த சிலுவையில் இருந்து தேவ பலன் வரப்படுகிறது. நீ வெளியே போகும்போது நீ வந்தவனமாக அல்ல, ஒரு புதிய மாற்றத்தோடு புறப்பட்டு போக போகிறார். உன்னை ஆட்டி படைத்த சில பலவீனம் விட முடியாத சில பழக்கத்திலிருந்து கூட கட்டளை நான் முடியல, ஆனால் அவருடைய சிலுவையினாலே நான் எழுதி கொடுக்க முடியும். சிலுவையின் உபதேசம், இந்த சிலுவை உபதேசம் உனக்கு பலனை கொடுக்கும். பலப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். யார் பிழைத்திருக்கிறது? இந்த சிலுவை நம்மை பிழைக்க வைக்கும். நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறது. நாம் ஜீவனுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையா இருக்கணும். நம்முடைய செத்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறார். கிறிஸ்துவுடைய வாழ்க்கை ஒரு செத்த நிலைமையிலே
காணப்படவே கூடாது. நான் கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த சிலுவை நம்மை பிழைக்க செய்கிறது. நாம் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு, மரித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்காகவே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவியமே இயேசுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்ம இன்பமான வாழ்க்கைக்காக அல்ல. இந்த சிலுவை இயேசுக்காக வாழ வைக்க, இயேசுக்காக வாழ்ந்து காட்ட நமக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. உலகமே ஸ்தம்பித்து இருண்டது. எத்தனையோ பேர் கொள்ளையை வாரிக்கொண்டு போனது. நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருப்பது காரணம் கர்த்தருடைய கிருபை. ஏன்னா நீ பிழைத்துறான், நமக்கு ஜீவனை கொடுத்துட்டா. இவ்வளவு நாள் உனக்காக நீ வாழ்ந்துட்டப்பா, இனிமேல் ஆகுது எனக்காக நீ வாழ் என்று சொல்லி நமக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் கலாத்தியர் 14ஆம் வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையையும் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுதிருப்பேனாக. சிலுவைதான் நமக்கு எல்லாம். சிலுவையிலே பிழைக்க நான் கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிழைத்திருப்பது இந்த சிலுவைக்கு முன்பாக. ஆண்டவராகி தேவன் சொல்கிறார் பாருங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உன் அருகே கடந்து போகும் போது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உன் அருகே கடந்து போகும் போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, ரத்தத்தில் கிடைக்கிறதை கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். பிழைத்திரு. என்றைக்கோ ரத்தத்தோடு ரத்தமாய் எத்தனையோ விபத்துக்கள் மத்தியிலே நாம் மாண்டு போயிருந்திருப்போம். ரத்தத்திலே கிடந்தோம். ரத்தம் உயிருக்கு சமமாய் சொல்லப்பட்டுகிறது. ஒருவனுடைய உயிர் அவன் ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ரத்தத்திலே கிடந்த நம்மை பிழைத்திரு என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக பிழைக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். இந்த சிலுவை அவருக்கு முன்பாக நாம் பிழைக்கிறோம். சில பேர் இயேசுவை மறுதலிப்போம், பிழைக்காதது போல, ஜீவிக்காதது போல கிறிஸ்தவ வாழ்க்கையே நம்மை பார்க்கும்போது இவன் கிறிஸ்தவன் நம்ம சொல்லிக் கொள்ளலாம். நான் கிறிஸ்தவன் பிள்ளை. ஆனா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா கிறிஸ்தவ வாழ்க்கையே தெரியாது, சிலுவை வாழ்க்கையே தெரியாது, தேவனுடைய வாழ்க்கை அவர்களும் கிறிஸ்தவர்கள் சொல்லவே முடியாது. எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியும்? அவன் வாழ்க்கைய நீ சொல்லுவதனாலே நீ கிறிஸ்தவன் தெரியுது. ஆனா உன் வாழ்க்கை, உன் சுபாவம், உன் பேச்சு, நீ விட்டு கொடுக்கிற காரியம் எல்லாவற்றினையும் நீ கிறிஸ்துவின் சிலுவையில் காண்பிக்கிற பிழைத்திருக்கிற. உலகத்துக்கு நாம் மறித்து சிலுவைக்கு நான் பிழைத்திருக்கிறேன். என்ன பிழைத்துக் கொண்டு சொல்லியிருக்கிறார். இந்த சிலுவை உனக்கு தேவ பலனை கொடுக்கிறது. இந்த சிலுவை உன்னை பிழைக்க வைத்திருக்கிறது. நீ கர்த்தருக்காக பிழைத்துக் கொண்டிருக்கிறார், உலகத்துக்காக. சில பேர் நான் வாழ்த்து உனக்காகத்தான் வாழறேன், உனக்காகத்தான் வாழ்ந்து இருக்கிறேன். நீ அவனுக்காக நீ வாழ்னா அவனும் உயிர் எடுத்துறான். சில வேலை டக்கு சில பேர் உனக்காகத்தான் நான் வாழ்ந்து இருக்கிறேன், அவனே உன் உயிர் எடுக்கிறான் மாறிடுவான். நீ அவனுக்காக வாழாத, இயேசுக்காக வாழ்ந்து காட்டு. இயேசுக்காக பிழைத்துக்கொள், பிழைத்திரு நான் சொல்லி இருக்கிறார் உனக்கு.
நீ யாருக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சிலுவை, அவருடைய சிலுவையை சுமக்க அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவருடைய சிலுவை தேவபலனை கொடுக்கும். அவருடைய சிலுவை உன்னை பிழைக்க வைக்கும். மூன்றாவதா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15-16. சட்டதிட்டங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15-16. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த சிலுவை பகையை கொல்லும், சமாதானம் பண்ணி என்று சொல்லிவிட்டு இந்த சிலுவை பகையை கொன்று போடும். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா பகை, சில பேர் பகையாகவே இருப்பார்கள், பகைத்துக் கொண்டே இருப்பார்கள். நம்ம சமாதானத்தை நாடுனா கூட அவன் பகையாளியாவே பார்ப்பார்கள். இன்றைக்கு இந்த அவருடைய சிலுவையை நீ சுமப்பாயானால் அந்த சிலுவை உன் மனதில் இருக்கிற எல்லா பகையையும் மாற்றி போட்டுவிடும். வாசித்து பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் எங்க அறையப்பட்டிருக்கிறார் என்றால் சிலுவை. பழைய மனுஷன் இன்னும் சில பேருக்கு அந்த பகை ஆழத்தில் இறுதி இருக்கும். இன்றைக்கு அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு உன்னை பலவந்தப்படுத்துகிறேன். ஏன் தெரியுமா? அவருடைய சிலுவை பகையை அப்படியே மறக்க வைக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கொடுக்க வல்லவராக உனக்கு ஒரு பகையை கத்த மறக்க வைப்பார். இந்த பகை மறக்கணும் சொன்னா வசனம் சொல்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அன்பு இருந்தா பகைகள் அப்படியே மூடி மறைச்சிடும். நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை பகையை மறக்கணும். மறப்பது கண்டா அன்பு, கிறிஸ்துவின் அன்பினால் எதை குறித்த உன்னுடைய அன்பின் சுபாவமே அநேகரை கிறிஸ்துவிலே கொண்டு வந்து சேர்த்து, அநேகரை கிறிஸ்துவிலே சேர்த்து பொருட்களும் பகையோடு எடுத்தும் கௌத்தமா பேசியிருக்காங்க. சில பேர் பக்தி ரொம்ப பக்தி சொல்லி எடுத்தும் கௌத்தமா பேசிடுவார்கள். அது பகையாகவே தேவப்பிள்ளையே, இந்த அவருடைய சிலுவை இன்றைக்கு நமக்கு எதை காட்டுகிறது என்றால் பகையை மறக்க. பகை எப்படி மாற்று? நீ சொன்னியே, நீ செய்தியே, நீ சொன்னியே, நீ செய்தியே, அதெல்லாம் அப்படி விட்டுடு, பகையை மறந்துடு. கர்த்தர் இந்த சிலுவைக்கே கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? தேவனை நீ எப்படி பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, நீ எப்ப கர்த்தருக்காக நீ பிரயத்தனம். அது மாத்திரமல்ல, நீ பகை வாழ்க்கையிலே பகையை மறந்து நோக்க நேரப்ப தெரிய போது
சாப்பிடும் போது தெரிய போது யார் நிற்பாங்க உட்காந்துச்சுப்பாங்க உட்காந்துப்பாங்க இது பக்கத்துல உட்காந்துப்பாங்க. திரும்பி இப்பதான் செய்தியை கேட்போம். அங்க போய் புக்கார பத்து அது திரும்பி திரும்பி பார்த்து சொல்லி அண்ணமா சொல்றோம். நான் சமாதானமா போய் உட்கார்ந்த பார்த்தேன். எனக்கு திரும்பி திரும்பி உடனே சொல்லிட்டேன். பகை நம்ம மறப்போம். தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. நான்காவது கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 நமக்கு அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே உனக்காக கட்ட சிலுவை வெற்றி சிறந்திருக்கிறார். நீதான் ஜெயித்திருக்கிற. நீ இனி உன் வாழ்க்கையிலே நீ தோற்க மாட்டாய். பலமுறை தோற்கப்பட்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த அதிக உஷ்ணத்திலே வெயில நெருக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த சிலுவையின் உபரிசை கேட்டுக் கொடுக்கிற உனக்கு வெற்றி சிறக்கப்பட போகிறாய். நீ வெற்றி சிறக்க போகிறாய். நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். நீ தோற்க பிறந்தவன் அல்ல. எத்தனையோ தோற்க எத்தனையோ சந்தர்ப்பம் வந்தது. நம்ம தோற்றுட்டோம் சொல்லிட்டார்கள். தோற்க விட மாட்டார்கள். முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். வெற்றி மேல வெற்றி கத்த தரவைகிறார். வெற்றி சிறக்க வைத்திருக்கிறார். வெளியரங்கமாக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு வெற்றி வெற்றியை காத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? எல்லா சூழ்நிலையும் நீ முறுமுறுக்காமல் சோத்திரத்தோடே காணப்படு. சோத்திரம் தான் உனக்கு வெற்றி சிறக்க வைக்கிறது. வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறக்க பண்ணி ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொண்டே அவர் அறிகிற அறிவின் வாசனை. நம்ம வாசனை கெட்டு போய்விடக்கூடாது. நம்மளை பார்த்து யாராவது அவங்களா அவங்கள பத்தி எனக்கு தெரியுமே. நம்ம வாசனை கெட்டு விடாதபடிக்கு அவர் எப்பொழுதுமே எங்களை வெற்றி சிறக்கப்படுகிற தேவனுக்கு சோத்திரம். கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்காவிட்டாலும் நடந்தாலும் சோத்திரம், நடக்காவிட்டாலும் சோத்திரம், கிடைத்தாலும் சோத்திரம், கிடைக்காவிட்டாலும் சோத்திரம். அப்படி நம்ம பேசுறது லகுவு, கொடுக்க கிடையாது. தெரியும் போராட்டம். எனக்கு இந்த ஆண்டவரே வேண்டாம். சில பேரு அதே வேதனை சொல்லிடும். என்னால முடியல, என்னால் போது இந்த பாடுகளை சகிக்க முடியல. என் வாழ்க்கை தோற்றுக்கொண்டே இருக்கிறேன். மகனே மகளே, நீ தோற்க பிறந்த அல்லவே அல்ல. அழைத்த நோக்கத்தை எதுக்கு தெரியுமா? கர்த்தரை சிலையை கொண்டு வந்திருக்கிறாரு. வெற்றி சிறக்கப்பட்டிருக்கிறார். இயேசு நாமத்திற்கு சொல்கிறேன், ஏப்ரலில் இருந்து உன் வாழ்க்கை படிப்படிய வெற்றி மேல் வெற்றி அடைகிறது. ஒவ்வொரு படியும் அது வெற்றி படியா இருக்கப்படுகிறது. வெற்றி மேல் நீ வெற்றி அடைய போகிறார். இனி தோற்க நீ மாட்டார், அவமானப்பட மாட்டார். ஏன் தெரியுமா? பார்வோன் நினைச்சான் இவங்க சமுத்திரத்துல அழிஞ்சிட்டாங்க. அந்த வசனம் சொல்கிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். யாரை தள்ளினாரா? குதிரையும் குதிரை வீரனையும். அழிச்சிருவோம், ஒரு கை பார்த்துருவோம். பாக்குறியா என்ன நடக்குது? பார்த்துலாமா? என்னென்னமோ கண்ணல் கட்டுவாங்கம்மா.
வசனம் சொல்கிறது ரத குதிரையும் குதிரை வீரனையும் அதிலே தருகிறது. அதுதான் சொல்ல நமக்கு சாதுரிய ஞானத்தோடு நான் எப்படியோ பேசுறத பார்க்கிறோம், ஒண்ணுமே இல்லாத வேலையில எடுத்து காரியங்களை செய்யும் போது அதை கத்து வச்சு செய்யணும். ஒரு சின்ன ஆள் குணமாக கத்து வைக்க கொடுத்துருவோம். நீ நினைச்சுப்பா, சில பேர் ரொம்ப பார்த்து 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 ஒண்ணுமே நடக்காது. திடீர்னு வருவாங்க, செய்கிறவங்க காரியம் ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள எதுவுமே அந்த சிலுவை அவர்களை வெற்றி சிறக்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ இந்த ஜனத்தை சிவந்த சபைகளை கடந்து போகவே அந்த கடல் பக்கமா இட்டு போ. யாரும் கேட்டு கடல்ல போய் தள்ள போறாரா ஜனங்களை? கடல் கிட்ட கொண்டு போறாங்களே இவங்கள. ஆனா கர்த்தருக்கு தெரியும், நீ கீழ்ப்படிவாய்னால் கடல்ல நீ தண்ணியில காலை வச்சா போதும், உனக்கு கடல் அப்படியே வைவிட்டுடும். நீ பிரச்சனை, அந்த பிரச்சனை மேல உன் காலை வச்சுப்பா, அந்த பிரச்சனை காலுக்கு அப்படியே அடங்கி போயிடும். பிரச்சனை கண்டு பயந்து, பிரச்சனை கண்டு பயப்பட. என்ன நடக்க போது, ஏதோ நடக்க போது, வியாழ்ச்சி கர்த்தர் நடத்துவான். பிரச்சனை வரும், சில நடத்த மேற்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை மேல கொஞ்சம் அடியெடுத்து காலை கொண்டால் பிரச்சனை கர்த்தரையே அமைதிப்படுத்தினார். அப்படியே சாகாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சிலுவையை சுமக்க அவனை பலவந்தப்படுத்தினார்கள். அவருடைய சிலுவை சுமந்தால் உனக்கு தேவன், அவருடைய சிலுவை சுமந்தால் உனக்கு பிழைப்பு உண்டு. அவருடைய சிலுவை சுமப்பாயானால் பகையை நீ மறைக்க உனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் அவருடைய சிலுவை உன்னை வெற்றி சிறக்க வெற்றி உண்டு. கர்த்தர் வெற்றியே வெற்றி கொடுத்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் வெற்றியே வெற்றி தந்து நம்மை அதிசயமாய் நடத்தப்படுகிறார். நமக்கு வெற்றி. கடைசியா 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் வழிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையின் மேல் சுமந்தார். நம்மை பரிசுத்தம், நம்மை பாவத்தை, நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை நம்மை பரிசுத்தத்தை, பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை கொண்டு வருகிறது. அவருடைய சிலுவையை சுமக்க அவனை பலவந்தப்படுத்தினார்கள். ஏன் தெரியுமா? திரும்ப வாசிப்பார் 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இந்த சிலுவையிலே நம் பாவம் சுமந்தபடியினாலே நாம் பரிசுத்தமாக தேவன் நமக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கொடுக்கத்தான் தேவன் சித்தம். கர்த்தர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தர் சித்ததில்லை. சமயம் இன்னைக்கு தேவனுடைய இந்த சிலுவை நம்மை பரிசுத்தப்படுத்தி, சில பேர் விரும்பினாலும் சிலுவை கிட்ட வர முடியாத சூழ்நிலை போய்விடும். தேவன் அப்படி பிள்ளைகளை இந்த சிலுவை கிட்ட கொண்டதுக்கு ஒரு நோக்கம், அவனை சிலுவை சுமப்பதற்கு பலப்படுத்த ஒரு நோக்கம். அவன் எப்படியாவது பரிசுத்தமாகணும், அவன் பாவம் நீங்கணும், பாவம் கழுவப்படணும். இந்த சிலுவையிலே தேவனுடைய வார்த்தை உன்னை பரிசுத்தமாக்கும். இந்த சிலுவை உன் பிள்ளையை பரிசுத்தமாக்கும், உன் வாழ்க்கை பரிசுத்தமாக்கும். இனியும் உன் சிந்தை சீர்கெட்டு போவதை உன் எண்ணங்களை செடிக்கு ஓட மாட்டா, உன் சிந்தையில என்னென்னமோ ஓடும். இன்னைக்கு கர்த்தரை பரிசுத்தமாக கொண்டது, உன் வாழ்க்கை பரிசுத்தப்படுத்த அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். நீ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்னைக்கு கர்த்தரை கொண்டு நோக்கம் தெரியுமா? உன்னை வழி கட்டான உட்கார வச்சு நோக்கம் தெரியுமா?
இந்த சிலுவையில் இருக்கிற ஒரு பரிசுத்தாக்கம். வேற எதையும் ஒரு பெரிய ஹிஸ்டரி சாகரிக்கு போல பெரிய டேபிளை தட்டி கிட்டி பிரசங்கம் பண்ற ஒரு பெரிய பிரசங்கத்தை நமக்கு சொல்லல. எந்த ஒரு சாதுரிய ஞானம் இல்லாம வசனத்தை அப்படியே எடுத்தோம், படிச்சு சொல்லிட்டோம். வசனத்தை படிக்க வச்சிருக்கிறவங்க எனக்கு தெரியும். இந்த ஜனத்தை என்னுடைய என்னுடைய பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த சிலுவை பரிசுத்தம் பண்ண பரிசுத்தம் பண்ணி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இந்த முறை ஒரு சந்தத்தை சொல்கிறேன். ஒரு வயதான ஒரு ஊழியரிடத்திலே ஒரு சகோதரத்திலே ஒரு வாலிபன் வந்து கேட்டான், எப்போ பார்த்தாலும் நீங்க இந்த கருப்பு பைபிள் எடுத்து பைபிள் வச்சு படிச்சுனே இருக்கிறீங்க, பைபிள் படிச்சு இருக்கிறீங்க, நான் பார்க்கும்போதெல்லாம் பைபிளை படிக்கிறீங்க, ஆனா அப்போ கூட உங்களுக்கு அது மனப்பாடம் பண்ணி நானா இருந்தா எப்போ மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பேன். அது மாத்திரமல்ல, நீங்க இது படிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில அப்படி ஒண்ணு நாங்க ஒரு மாற்றத்தை பார்க்கலையே என்று ஒரு ஏளனமா குத்தல் குறைச்சலா பேசுற ஒரு வாலிபன். அப்ப இவருக்கு என்ன பதில் சொல்ல தெரியாம தன் வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன மூளையில ஒரு அடுப்பு கறி போட்டது, ஒரு கூடை அடுப்பு கறி போட்டுச்சு. இடத்துல கூட இந்த சின்ன கூடை இதுல பின்ன கூடை இருந்துச்சு. அந்த கூடையில மாத்திரம் சொல்லியாப்பா, இந்த பக்கத்துல குழையா இருக்குது, அந்த கூடையில மாத்திரம் சும்மா கொஞ்சம் தண்ணி பிடிச்சி தண்ணி கொடு, நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், ஏன் இந்த பைபிளை படிக்க. அப்போ இவன் போனான், குழாவை தந்து அந்த கூடையில தண்ணி பிடிச்சான். பிடிச்சி நான் வரத்துக்குள்ள கூட தண்ணி நிக்குமாமா நிக்கவே. நம்ம சோறு வடிகட்ட கூட எதுக்கு கூட கட்ட சுத்தமா வீட்டுறோம். இப்படி 4-5 வாட்டியும் குழாயில போய் தண்ணி பிடிச்சி பார்க்கறான். கடைசி அவருக்கு தாத்தா, நீங்க சொல்ற பாருங்க, உங்களுக்கு இன்னும் அறிவு இருக்குதா, இந்த கூடையில போய் தண்ணி பிடிக்க சொன்னீங்க, ஏப்பா நான் தான் அறிவு இல்லாம பிடிக்க சொன்னேன், முடிக்க பிடிச்சிட்டேன். ஆனா ஒண்ணு சொன்னாரு, நான் உங்ககிட்ட கூட கொடுக்கும் பொழுது அடுப்பு கறியா இருந்துச்சு, இப்படி எடுத்துட்டு வரும்போது அந்த கூட எப்படி இருக்கு தெரியுமா, வெள்ளையாயிடுச்சு. நான் கூடைய கழுவ சொன்னேன்னா இல்லையே, கூடைய கழுவி எடுத்துனப்பா சொன்ன, கூடையில தண்ணி பிடிச்சிருவாப்பான்னு சொன்னேன். அது போல என்னையும் அறியும் அந்த மரமண்டையில எவ்வளவு வசனத்தை படிச்சாலும் அந்த மரமண்டையில் ஏறாது. ஆனா ஒண்ணு, பொழுது விச்சா பொழுது போனா இந்த பைபிளை படிக்க என்னையும் அறியாம என் வாழ்க்கை சுத்தமாய் கொண்டு எப்படி கூடையை நான் கழுவ சொல்லலைங்க, தண்ணி தான் பிடிக்க சொன்னேன். அந்த கூடையில எப்படி தண்ணி நிக்கலையோ, இந்த மரம் மண்டையில எவ்வளவு படிச்சா நிக்கல. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், இந்த பைபிளை படிக்க வாழ்க்கையில ஒரு சுத்தத்தை நான் காண்கிறேன். பைபிள் படிச்சுட்டா நீங்க பாருங்க, சும்மா யதார்த்தமா டிவியை பார்த்து எவ்வளோ நேரம் டிவி பார்ப்பீங்க, ஒரு திருப்தி இருக்கா? எவ்வளோ நேரம் நீங்க இந்த ஆன்லைன்லயே போன பார்த்து திருப்தி இருக்கா? அன்னைக்கு கொஞ்சம் ஒரு ரூபா ஒரு அரை நீங்கள் பைபிள் படிச்சுட்டீங்கன்னா, பைபிள் படிச்சுட்டப்பா ஒரு திருப்தி, உண்மையை அறியாம ஒரு திருப்தி வந்துடும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேயா, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணேன். ஏனென்றா உன்னால திருப்தி பட முடியாது, எத்தினாலும் உன்னால் திருப்தி அட முடியாது. இந்த வேதத்தை திருப்தி அடைய நீ ஜெபிக்க திருப்தி அடை. நீ இன்னும் முட்டி பெரிய சாமர்த்தியம், ஞானியா சாமர்த்தியத்தை கூட உனக்கு திருப்தியே வராது. எனக்கு தெரியும், இந்த 1/2 மணி நேரம் இந்த பிரசவம் என் ஜனத்தை திருப்திப்படுத்தும். இந்த 1/2 மணி நேரம் இந்த வசனம் அவனை திருப்தியாக்கி போய்விட எனக்கு தெரியும். உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய சிலுவையை அவனை சுமக்க பலவந்தம் பண்ணினார்கள். இன்றைக்கு அவருடைய சிலுவை உன் வாழ்க்கையிலே முதலாவது தேவபலத்தை
இரண்டாவது பிழைக்க வைக்கிறது, மூன்றாவது பகையை மறக்க வைக்கிறது, நான்காவது வெற்றி கொடுக்கிறது, ஐந்தாவது எப்படி பரிசுத்தத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் பாருங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எங்க அறைந்திருக்கிறார்கள்? தங்கள் ஆசை இச்சைகள், தங்கள் நினைவுகள், தன்னுடைய பார்வைகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் சின்ன சின்ன ஆசை, சின்ன சின்னக்கெல்லாம் ரொம்ப ஆசை. அவரை தொடணும் போல இருக்கு, பார்க்கணும் போல இருக்குது, நிக்கணும் போல இருக்குது, பீச்சில போய் காத்து வாங்கணும் போல இருக்குது, அது தண்ணியில காலில் வைக்கணும் போல இருக்குது. சின்ன சின்ன ஆசை. அவங்க ரொம்ப பெருசுபடுத்திப்பாங்க. ஆனா வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் ஆசை இச்சைகளையும். இச்சைன்னு சொல்லும்போது சும்மா இந்த பேசுதல் விபச்சாரத்தை பற்றி நான் சொல்லல. சின்ன சின்ன பார்த்ததெல்லாம் இச்சை. இது வாங்கிக்கணும், அது வாங்கிக்கணும், இது போட்டு எல்லாம் கண்ட குப்பமே ஆசை வந்துடும். சின்ன சின்ன இருக்கலாம், எவ்வளோ பேர். நான் நினைக்கிறேன், ஒரு அம்மா ஒரு 50-54 வயசு அம்மா என்கிட்ட பேசு. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து, அப்பா ஒரு சின்ன அழகாக பொம்மை தெரிஞ்சு எங்களோட ஒரு பொம்மை கொடுக்கல. எத்தனை வயசுக்கு? 54-55 பொங்கலுக்கு அது பொம்மை இருக்கலாம். அது அதை பைத்தியம் பார்த்த சொன்ன பொம்மை அவங்க மாத்திட்டீங்களா? பார்க்க முதலாமா பொம்மை? எத்தனை வயசு? இந்த சின்ன சின்ன நம்முடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி, வயசை விட எந்த வயசா இருந்தா கூட தங்கள் மாம்சத்தையும் அது நமாசை இச்சைகளையும் கிறிஸ்துவுடையவர்கள். நாம் யாருடையவர்கள்? சில பேர் நம்ம வந்து ஆண்டுடைய பிள்ளை. ஆனா சின்ன சின்ன ஆசை கூட அவங்களால விட முடியாது. சின்ன சின்ன ஆசை கூட சிலுவை சொல்கிறது. அவங்க பரிசுத்தம் சின்ன சின்ன ஆசையில இருந்து அப்படி போனோமா, அந்த ஹோட்டல் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட பாஸ்டர், அதை கூட நிறைவேற்றலையே. அதுல என்ன ஆசை? நாளைக்கு போய் சாப்பிடு, அதுக்கே ஒப்பாரி வச்சிருக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன காத்து இப்படி மூக்க உரிச்சு இது கொஞ்சம் இருக்கிறது பார்த்தா, அந்த பஞ்சு மிட்டாய் கேட்டேன், 5 ரூபாய். அது வீங்கி போயிட்டாரு பஞ்சு மிட்டாய். அதுக்கா கண்ணீர் வடிக்கிற? இன்னைக்கு சின்ன 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 விஷயத்துக்கெல்லாம் இவங்க சொன்னாங்க கிறிஸ்துவனுடையவர்கள். யார் நாங்க? கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துடைய தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சின்ன சின்ன ஒரு பெரிய அந்த சின்னதை தாமா இணைக்கப்பட்டு சின்ன கார் விசாரிச்சு பார்த்தா ஒண்ணும் 10 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லாத காரியத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களையும் துக்கம் வைத்து நம்மளையும் துக்கப்படுத்தாங்க. நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதுலதான் துக்கமா நம்மளையும் துக்கப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த சின்ன ஆனவாசல் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கிற
எல்லா துக்கத்தையும் கர்த்தர் சுமந்து விட்டார். நான் சொல்கிறேன், இந்த சிலுவை நம்மை பரிசுத்தமா சின்ன சின்ன காரியப்படுத்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம துக்கப்படவே கர்த்தர் எல்லாம் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எனக்கு அது தகுதியா இருக்கு. எல்லாம் எல்லாரும் எல்லாத்தையும் செய்யலாம் அதிகாரம், ஆனா அது நமக்கு தகுதியா இருக்கா? கிறிஸ்துடைய அதனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அதை எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கள். அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார். அவருடைய சிலுவை ஏன் சுமக்கணும்? அவருடைய சிலுவை தேவபலனை கொடுக்கும். அவருடைய சிலுவை நம்மை பிழைக்க வைக்கும். அவருடைய சிலுவை பகையை மறக்க வைக்கும். அவருடைய சிலுவை வெற்றி சிறக்க வைக்கும். அவருடைய சிலுவை நம்மை பரிசுத்தமாக்கும். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்காக, டிவி மூலமாய் பார்க்கிறவர்களுக்காக, இங்கே மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, படிக்கட்டெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, வெளியே நின்று கொண்டிருக்கிற மக்களுக்காக, இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக இந்த கருத்திலே வருகிறோம். ஆண்டவரே, நான் வேத வசனங்களை பிள்ளையுடைய உள்ளத்திலே பதித்து வைத்திருக்கிறேன். 100க்கு 100, 100க்கு 60, 100க்கு 30 பலன் கொடுக்கும்படிக்கு நீ கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த அவருடைய சிலுவை எங்களுக்கு என்ன செய்யும் என்கிறதை வேதத்திலிருந்து எடுத்ததினாலே அந்த சிலுவை நம்ம சுமப்பதற்கு, பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு, சகிப்பதற்கு, விட்டுக் கொடுப்பதற்கு, பொறுத்து போவதற்கு, எல்லாத்தையும் அடங்கி போவதற்கு, கீழ்ப்படிவதற்கு, எதை குறித்து குற்றப்படுத்தாதபடிக்கு அமைதியை பெறப்பட்டு செல்ல எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை, சிலுவை வாழ்க்கை. அது ரோஜா படுக்கை அல்ல, அது முட்கள் நிறைந்த வாழ்க்கையப்பா. அதை நடக்க எனக்கு பழகிக்கொள்ள கிருபை தருவீராக. பாடுகளும் உபத்திரமும் போராட்டங்களும் எங்களுக்கு தொடர்ந்து வந்தாலும் அதை முன்னேறி செல்ல கிருபை செய். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.